போப்புக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. என்ன பொறுப்பு இருக்குது அப்படின்னா, இது வந்து இஸ்லாமிய நாடு ஒன்று. ரெண்டாவது, அந்த நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இவன் சண்டைக்கு போகிறான் தேவையில்லாமல். அப்போ அவர்களுக்கு ஆதரவாக இருந்தால் மட்டும்தான் நாளைக்கு திடீர்னு ஏதாவது ஒரு நாடு கிறிஸ்தவர்கள் மீதோ, கிறிஸ்தவ மக்கள் மீதோ, கிறிஸ்தவ நாட்டின் மீதோ தாக்குதல் நடத்தும் போது போப்பு வந்து சொன்னால் கேட்பாங்க. அன்றைக்கி நமக்கு சப்போர்ட் பண்ணார், நியாயத்தை பேசினார் போப்பு. இன்றைக்கி நியாயத்தை பேசுகிறாரு, சரி நம்ம அவர்கிட்ட பேசுவோம். புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த சமநிலைப்படுத்துவதற்காக போப்பு வந்து இப்படி தான் நடந்தாகணும். ஏன்னா அந்த மதமே வந்து இப்போ கிறிஸ்தவ மதத்தோட அடிப்படையே என்ன அப்படின்னா, சண்டையே இருக்கக்கூடாது, சமாதானம் தான். சமாதானம். நீங்கள் சர்ச்சில் போனீங்க ஞாயிற்றுக்கிழமை கட்டிப்பிடிப்பாங்க ஒருத்தர். புரியுதா உங்களுக்கு? என்ன தான் சண்டை இருந்தாலும் அக்கம் பக்கத்து வீட்டில் இப்போ சிங்கமாக போட்டுக்குவாங்க. அப்போ ஞாயிற்றுக்கிழமை அதுதான் அந்த இது, அந்த மோதல் கொதிப்பு இருக்கக்கூடாது. போனோடனே டக்குன்னு அன்றைக்கி அதுக்குன்னு ஒரு விழா நடத்துவாங்க. அன்றைக்கி போனீங்கன்னா எல்லாம் கட்டிப்பிடி சமாதானம் அப்படின்னு. இதுதான் மனிதர்களுக்கு வேணும். ஒரு கன்னத்தில் அடித்தா இன்னொரு கன்னத்தை காட்டுன்னு யோசிச்சு சொன்னார். ஸோ அப்படி இருக்கிற போப்பை போய் திருப்பி வந்து நீங்கள் இது பண்ணி விட்டிங்கன்னா, அப்போ அவர் என்ன சொல்கிறார், அமைதி. நீ போர் நடத்துபவர்கள் மக்களை கொன்று அதன் மூலம் இந்த மாதிரி வரக்கூடிய வருமானத்தில் ஆயுதத்தை உற்பத்தி செய்து அதை வியாபாரம் செய்ய பார்க்கிறார்கள்னு சொன்னார். அதுதான் உண்மை. ஸோ அந்த அரசியலை வெளிப்படையாகவே பேச சொல்கிறாரு. ஆனால் நான் அரசியல்வாதி இல்லைன்றார். நான் அரசியல்வாதி இல்லை, போர் அப்படின்றதே கொடுமையானது, பல பாவப்பட்ட ஜீவன்கள், பாவி மனிதர்கள் கொல்லப்படுவார்கள். எனவே அதை யார் செய்தாலும் எந்த ரூபத்தில் செய்தாலும் போரை நிறுத்தணும், போர் இருக்கக்கூடாதுன்றது தான் அவருடைய, அதாவது அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கே அதுதான் பொறுப்பு. அப்போது அவர் செய்ய வேண்டிய வேலையாக தான். அதை கடந்த காலத்தில் போப்புகள்லாம் பல சண்டைகள் நடக்கும்போது சத்தம் இல்லாமல் போயிடுவாங்க. நமக்கு எதுக்கு, நம்ம போப்பு ஆகிட்டோம், புனித வெள்ளிக்கு ஆசீர்வாதம் வழங்கணுமா, நியூ இயருக்கு ஆசீர்வாதம் வழங்கணுமா, கிறிஸ்மஸுக்கு ஜப நீரை தெளிச்சோமா, ரைட்டு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க பல பேர். ஆனால் போப் ஜான் பால்லாம் கொஞ்சம் அவர் ரொம்ப வயசாகிடுச்சு, இருந்தாலும் அவரெல்லாம் சில விஷயத்துக்கெல்லாம் நிறையா கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்காரு. அப்புறம் லியோ அவர்கள் வந்து இப்போ ட்ரம்ப்புக்கு வந்து சாணி அடிச்சு